இன்று இரவோ அல்லது நாளை மறுதினம் உலக அரசியலை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மத்திய கிழக்கு பகுதியில் உலகத்தின் மிகச் சக்தி வாய்ந்த இராணுவங்கள் ஒரே நேரத்தில் மூச்சை அடக்கி காத்திருக்கின்றன. அமெரிக்காவின் கடற்படை யுத்த கப்பல்கள், ஏவுகணைகள், F-35, B-2 பம்பு விமானங்கள் போன்றவை ஈரானுக்கு மிக அருகில் உள்ள தளங்களிலும் கடற்பரப்பிலும் உத்தரவுக்காக காத்திருக்கும் நிலையில் ஒரே ஒரு கட்டளை வந்தால் வானம் நெருப்பாக மாறும். ஆனால் ஈரான் பின்வாங்கவில்லை. பெறட்டும், எதை வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்துள்ளது. சீனா, ரஷ்யா தயாரித்த புதிய விமானங்கள், நீண்ட தூர ஏவுகணைகள், குறுகிய தூர ஏவுகணைகள் அனைத்தும் லான்ச் ரெடி மோடில் உள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேல் ஒரு பெரிய அச்சத்தை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு முன்பே ஈரான் எங்களை தாக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக், சர்ப்ரைஸ் அட்டாக். ஈரான் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்கள் இரண்டையும் தாக்கலாம் என்ற சந்தேகம் கூட உள்ளதாக கூறியுள்ளது. அடுத்து இந்த கதையில் ஒரு புதிய திருப்பமாக பாகிஸ்தான் இராணுவ தளபதி கூறிய ஒரு வார்த்தை பார்க்கப்படுகிறது. ஈரான் தாக்கப்பட்டால் பாகிஸ்தான் முழு சக்தியுடன் ஈரானுக்கு துணை நிற்கும். இந்த வார்த்தை அமெரிக்காவுக்கும் சவுதி, ஜோர்டான், கட்டார், பஹ்ரைன் அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது ஈரானை சுற்றி 600 அமெரிக்க விமானங்கள், 350 இஸ்ரேலிய விமானங்கள், அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள், ஏவுகணைகள் என முழு இராணுவ வலை பின்னப்பட்டுள்ளது. இந்த அளவுக்கு சுற்றி வளைத்த நிலையிலும் ஈரான் சொல்லும் ஒரே வார்த்தை, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இது 3ஆம் உலகப் போரின் தொடக்கமா அல்லது இன்னும் ஒரு அரசியல் நாடகமா? இன்று இரவு ஒரே ஒரு முடிவு உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம். வரலாறு எழுதப்படுமா அல்லது உலகம் தப்பிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.